கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Isaiah chapter 41 verse 10. I will strengthen you and help you. ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். நான் உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். Some days you do not need motivation, you need strength. Some battles do not need advice, they need help. ஒரு சில நாட்கள் உங்களுக்கு ஊக்கம் தேவையில்லை, உங்களுக்கு பலன் தேவை. சில போராட்டங்களுக்கு ஆலோசனை வேண்டாம், உதவி தேவை. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் வாழ்க்கையில சில காரியங்களிலே நம் வேதனையோட கலக்கத்தோட பலவீனமாய் நம்மளை மாற்றுகிறது அல்லவா? சில சூழ்நிலைகள் நம்ம கலக்கத்தோட இருக்கும் போது நமக்கு இந்த காரியத்துல ஒரு உதவி தேவையே, நமக்கு யார் இந்த உதவியை செய்வா என்று சொல்லி நம்ம பலவிதமான யோசனையில, நம்ம பலவிதமான குழப்பமான சூழ்நிலையில கடந்து செல்கிறோம் அல்லவா? இன்னைக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே எந்த விதமான பலவீனமாக இருக்கலாம், எந்த விதமான சோர்வான சூழ்நிலையாக காணப்படலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய பலனை உங்களுக்கு அனுப்பி அவர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஏதோ ஒரு காரியத்துக்கு உதவி வேண்டும் என்று சொல்லி நீங்க காத்திருக்கிறீங்களா? அவரே நம்மளுடைய சகாயரா இருக்கிறார். அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நீங்க ஏசப்பாவை என் உள்ளத்துல வாங்க கர்த்தாவே, எனக்கு நீங்க உதவி அனுப்புங்க என்று சொல்லி நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு பதில் தருகிற தேவனாக, அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராக, உதவி அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்க குடும்பத்துல உங்களுக்கு தேவையான ஒரு சகாயத்தை, உங்க வேலையில நீங்க படிக்கிறதா இருந்தா உங்க படிப்பின் காரியத்துல ஒரு பண தேவையோட நீங்க ஒரு வேலை இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பண தேவை செய்து முடிக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் விசுவாசித்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, டுடே if you feel afraid, weak or helpless, remember this: your weakness is not your final chapter, it is the doorway for God's strength to move. He will strengthen you, he will help you and he will carry you through. விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த காலையில நீங்க கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நீர் பிள்ளைகளை பலப்படுத்தி இந்த நாளிலே சகாயம் கிடைக்க பண்ணும்படியாக நீங்க செய்யுங்கப்பா. எந்தெந்த காரியத்துல அப்பா உங்களுடைய உதவிக்காக காத்திருக்கிறாங்களோ இந்த நாளிலே கர்த்தாவே அப்பா உங்களுடைய உதவி கிடைக்கும்படியாக அற்புதமாய் பிள்ளைகளை நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.